நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் சாப்டர்ல எக்ஸசைஸ் 8.2 கொஸ்டின் நம்பர் 13ல இருந்து இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 வரைக்கும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13ல how many terms of GP 3 3 square 3 power 3 are needed to give the sum as 120 அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ ஜிபியில் கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, அடுத்த டேர்ம் 3 ஸ்கொயர், அடுத்த டேர்ம் 3 பார் 3. அப்போ 3 3 மல்டிப்ளை ஆகிட்டே போயிருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை ஏன்னு சொல்லுவோம். ரேஷியோ அப்படின்றது செகண்ட் டேர்மை ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுற வேல்யூ. அப்போ 3 ஸ்கொயர்டை 3ஆல் டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 9 3ஆல் டிவைட் பண்ணுறோம், வேல்யூ வந்து 3. ஸோ ஆரை யூஸ் பண்ணி தான் சம் வேல்யூ 120 வரணும்னா எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும் தானே அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ சம்மோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிபியில் இதுதான் உங்களோட 3 பேசிக் ஃபார்முலாஸ். அதாவது நம்மளுக்கு கிடைச்ச ரேஷியோ வந்து 1 விட சின்ன நம்பராக இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஏன்னா 1 பிக்காக இருக்கிறதால 1 ஃபஸ்ட் எழுதணும். இங்கே வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. 3ன்ற நம்பர் வந்து 1 விட பெரிய நம்பர். அப்போ ஆர் வந்து கிரேட்டர் தென் 1ன்னு கிடச்சிருக்கிறதுனால எஸ்எனுக்கு நம்ம இந்த ரெண்டாவது ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஆர் ஈக்குவல் டு 1 தான் என்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எஸ்எனுக்கு நம்ம எழுதிக்க போகிற ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலா தான். இந்த சம்மோட வேல்யூவை தான் 120ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வச்சு ஈக்குவல் டு 120 அப்படின்னு எடுத்துக்கோங்க. மற்ற எல்லா வேல்யூமே கொஸ்டினில் இருக்குது. ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, அப்போ இந்த ஏக்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஆரோட வேல்யூ கொஸ்டினில் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுவும் 3 தான். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் தெரியும், அதனால n வந்து அப்படியே இருக்கட்டும். -1 டிவைடட் பை ஆருக்கு பதிலாக 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 - 1 ஈக்குவல் டு 120 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த டேர்மில் நியூமரேட்டரில் வந்து ஒரு 3 இருக்குது, பக்கத்தில் ஒரு 3 பார் n - 1 இருக்குது. டினாமினேட்டரில் 3 - 1 2 இருக்குது, இங்கே வந்து 120 இருக்குது. ஸோ இங்கே மல்டிப்பிளில் 3/2 இருக்குது. இந்த டேர்ம் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது டிவைடில் இருக்கட்டும், அங்கே போனால் மல்டிப்பிள் ஆகும். மல்டிப்பிள் இருக்க 3 இங்கே வந்தால் டிவைட் ஆகும். அப்போ 3 பார் n - 1 ஈக்குவல் டு 120. கீழே இருக்கிற 2 மேலே மல்டிப்பிள் ஆகிடுச்சு, மேலே இருந்த 3 இங்கே கீழே வந்துடுச்சு. ஸோ 3 டேபிளில் 1s are 4s are இதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்க 0 வந்து இப்படியே மேலே வந்திருக்கும். அப்போ 3 பார் n ஈக்குவல் டு இங்கே 42s are 80. இந்த பக்கம் இருக்க -1 அந்த பக்கம் வந்தால் +1 ஆகிருக்கும். அப்போ இது என்னென்னு எழுதிக்கலாம், 81 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 3 பார் n is equal to 81 அப்படின்னு கிடச்சிருக்கு. 81 அப்படின்றத ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 3யோட பவரில் இது என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. 3 டேபிளில் 3 2s are 6 வரும், பேலன்ஸ் 2 7. 3 டேபிளில் 9s are 3 டேபிளில் 3s are. அப்போ 3 வந்து 4 டைம்ஸ் இருக்குது 81க்குள்ளே. அப்போ 3 பார் n is equal to 3 power 4 அப்படின்னு எழுதிக்கலாம். சின்ஸ் பேசஸ் ஆர் ஈக்குவல், பவர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூல் படி n is equal to 4 அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மாக சொல்லிட முடியும். அப்போ எத்தனை டேர்ம் எடுத்தால் சம் 120 வரும்னு கேட்டிருந்தாங்களா, 4 டேர்ம்ஸ் எடுத்தால் தான் சம் வந்து 120 வரும்னு அர்த்தம். இப்போ கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி இஸ் 16. Sum of next 3 terms is 128. Determine the first term and the common ratio and sum to n terms of the GP. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக இப்போ ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதுங்கன்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப்னு ஆர் மல்டிப்ளை ஆகிட்டே போயிருக்கு தான் ஜென்ரல் ஃபார்ம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 terms, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 3 பேரை மட்டும் ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணால் ஆன்சர் 16 வரும். சம் ஆஃப் நெக்ஸ்ட் 3 terms, அடுத்த 3 பேர்னா இவங்க 3 பேரும், அதாவது ஏஆர் கியூப் ப்ளஸ் ஏஆர் பவர் 4 ப்ளஸ் ஏஆர் பவர் 5 இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணால் 128 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிட்டர்மைன் த ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏவை கண்டுபிடிங்க. டிட்டர்மைன் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் ரேஷியோ, ஆரையும் கண்டுபிடிக்கணும். சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபினா எஸ்என்னையும் ஃபைன் பண்ணணும். இது 3 கொஸ்டினுமே இதில் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஏவை காமனாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஏவை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் எதுவுமே இருக்காது. அப்போ 1 ப்ளஸ் இதில் வந்து ஆர் மட்டும் இருக்கும், ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 16 இப்படி இருக்கு. ரெண்டாவது ஈக்குவேஷனில் காமன்னு பார்த்தீங்கன்னா ஏவும் காமன், ஆரோட டேர்ம் எல்லாத்துலேயுமே இருக்குது, ஆர் பவர் 3 ஆர் பவர் 4 ஆர் பவர் 5. ஸோ ஆர்ஸும் காமனாக இருக்கிறதுனால இதில் இருக்கிறதுலே மினிமம் ஆர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பவர் 3 தான். ஸோ ஆர் பவர் 3 காமனாக வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் டேர்மில் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் இதில் ஏயும் ஆர் கியூபும் வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு ஆர் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இதில் ஆர் ஸ்கொயர்டு இருக்கும் பேலன்ஸ், ஏன்னா ஆர் பவர் 3 வெளியே போயிடுச்சு, மிச்சம் ஆர் ஸ்கொயர்டு இருக்கும். ஈக்குவல் டு 128 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் a இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட் அதே தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்க இந்த a இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட் இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 16 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவேஷன் 2ல் a இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட் இருக்குல்ல, இந்த டேர்மை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 16 அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும்.
மல்டிபிள் பை இங்கே ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும், ஆர் கியூப் மட்டும் தான் இருக்கும், ஈக்குவல் டு 128. இதை நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை இதுலேருந்து நான் 1 + r + r ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சி இங்கே கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், அப்படியும் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மல்டிபிள் இருக்க 16 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ 128/16 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிட முடியும் நம்மளால. ஸோ கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 64 டைம்ஸ், இது 2 டேபிளில் 8 டைம்ஸ் கிடைக்கும். திருப்பியும் 8 டேபிள்லே கட் பண்ணிடுங்க. 8 1s are 8 8s are. அப்போ ஆர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைக்குது. 8 அப்படின்றத பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கியூப்னு கிடைக்கும். ஸோ ஆர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 2 கியூப்னா பேசஸ் ஆர் ஈக்குவல்னா பவர்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கிறதுனால பேசஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஆரோட வேல்யூ என்ன தான், கண்டிப்பாக 2 தான். ஸோ ஆரோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க, ARSன்னு கேட்டிருந்தாங்களே, நம்ம இதில் எது தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் ஆர் இன் ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல் ஏ அப்படியே இருக்கும், 1 + r + r ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 16 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து 1 + 2 + 2 ஸ்கொயர் அப்படின்னா 1 + 2 + 4 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணியிருந்தா 4 and 2 ஆட் பண்ணால் 6 6 + 1 7 கிடைக்குது. அப்போ வந்து a × 7 = 16. மல்டிபிள் இருக்க 7 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு வரும். 16/7 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம SN கண்டுபிடிக்க போகிறோம். SN-ஓட பேசிக் ஃபார்முலா, ஜிபியோட SN ஃபார்முலா இவங்க தான். இதில் வந்து ஆரோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் SN ஃபார்முலா எடுக்கணும். இதில் ஆரோட வேல்யூ +2 வந்திருக்கு. +2ன்றது வந்து 1 விட பெரிய நம்பர். அப்போ ஆர் வந்து greater than 1 அப்படின்றதுனால SN ஃபார்முலா A × r⁴n - 1/r - 1 இதை தான் எழுதணும். இந்த ஆர் தான் பெரிய நம்பர். நெகட்டிவை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஃபார்முலாவை இப்படி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதை எழுதிக்கலாம் இப்போது. ஸோ அங்கே நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். A வேல்யூ 16/7. இப்போ 16/7, ஆர் வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 2⁻n - 1/2 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 - 1 1 தான். டினாமினேட்டரில் 1 இருந்தால் அதை நம்ம கேரி பண்ண தேவையில்லை, அதை விட்டுறலாம். அப்போ 16/7 × 2⁻n - 1 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொஸ்டினில் கொடுக்கல, அப்படியே SN தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். Question number 15 பார்க்கலாம். Given GP with A is equal to 729 and 7th term is 64, determine S7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஜிபி கொஸ்டின்ல, ஜிபியில் எந்த டேர்ம் கேட்டிருந்தாலும் ஏஎன் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணும். A × r⁴n - 1 அப்படின்றது தான் பேசிக், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்லை 7th term 64ன்னு சொல்லிட்டதுனால A7 = A × r⁴n - 1 = 64 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 729ன்னு இருக்கு. ஸோ 729 மல்டிபிள் பை r⁴n - 1 = 64 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் இருக்க 729 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். ஸோ r⁴n - 1 = 64 / 729 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் 64 729 இருக்குது. இது ரெண்டுமே வந்து பவர் நம்பர்ஸ் தான். ஸோ இது வந்து டைரெக்டாக எப்படி எழுதுங்கன்னா, முதல்ல பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து 64 அப்படின்ற நம்பரை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 2 வந்து 6 டைம்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி 729 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 3 வந்து 6 டைம்ஸ் கிடைக்குது. அப்போ நம்ம இந்த நம்பர்ஸை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, இது வந்து 2⁻6, இது வந்து 3⁻6ன்னு எழுதிக்கலாம். ரெண்டு பேருக்கும் ஒரே பவர் இருக்கிறதுனால 2/3 the whole power 6 அப்படின்னு கூட எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இதில் கொஸ்டினோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து A7 = 64 தான் சம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். அப்போ எண்ணுக்கு பதிலாக இவங்க கொடுத்துருக்கிற நம்பர் என்னன்னு பாருங்கள், 7. அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக 7 போட்டுக்கோங்க. r⁴7 - 1 இது வந்து 7, 7 - 1ன்றது வந்து 6. அப்போ r⁴6 is equal to 2/3 the whole power 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ பவர்ஸ் ஆர் ஈக்குவல்னா பேசஸ் ஆர் ஈக்குவல், அதனால ஆர் வேல்யூ டெஃபினட்டாக 2/3 தான். ஆர் வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் S7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது SN வேல்யூ கேட்குறாங்க, சம் ஆஃப் 7 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஜிபியை பொறுத்த வரைக்கும் SNக்கு 3 பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குது. ஆரோட வேல்யூ 1 விட சின்னதாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு பாருங்க. ஏன்னா 2/3ன்ற நம்பர் வந்து 1 விட சின்ன நம்பர். ஸோ ஆர் வேல்யூ 1 விட சின்னதாக இருந்தால் இதான் நம்மளோட SNோட பேசிக் ஃபார்முலா. A × 1 - r⁴n / 1 - r இதுதான் எழுதிக்கணும். இதை எழுதி கண்டுபிடிச்ச வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். SN ஃபார்முலாவில் S7 கேட்டிருக்காங்க. அப்போ S7 = A வேல்யூ கொஸ்டினில் 729 இருக்கு. ஸோ 729 மல்டிபிள் பை 1 - r⁴n, r வந்து 2/3.
அப்போ 2/3 த ஹோல் பவர் n, க்கு கொஸ்டினில் 7 எடுக்க சொன்னதுனால நீங்கள் 7 எழுதிக்கலாம். டிவைடட் பை 1 மைனஸ் ஆர், ஆர் வந்து 2/3 இதை எழுதிக்கோங்க. இப்போ 729 அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து 3 power 6 தான். ஸோ 3 power 6 மல்டிபிள் பை 1 மைனஸ் இந்த பவர் 7 நியூமரேட்டர் மேலே வரும் கீழே வரும் காமன். அப்போ 2 power 7 பை 3 power 7 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இது 1/1, இது வந்து 2/3. எல்சிஎம் எடுத்தோம்னா 3 1s are 3, 1 2s are 2 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/3 தான். இப்போ பாருங்க, இது ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து 1/1 எழுதி எல்சிஎம் எடுத்துடணும். அப்போ இது 3 power 7, இது 2 power 7. நம்மளோட வேல்யூ வெளியில வந்து ஒரு 3/6 இருக்கு. டினாமினேட்டரோட வேல்யூ இது ஆக்சுவலாக 1/3. 1/3ன்ற இந்த டேர்ம் நியூமரேட்டருக்கு வரும்போது 3/1 ஆயிடும். 3/1 எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இது 3 power 1. இங்கே உள்ள வந்து ஒன்று ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இது எல்சிஎம் எடுத்துட்டும் கேன்சல் பண்ணலாம், இல்லை அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எல்சிஎம் எடுத்து தான் கட் பண்ண போகிறேன். இது வந்து 3 power 7 மைனஸ் 2 power 7 பை 3 power 7 அப்படின்னு எழுதியிருக்கேன். இதை இங்கே மல்டிபிள் பண்ணிட்டு இதை இங்கே மல்டிபிள் பண்ணிட்டு இது இப்படி பண்ணுவோம்ல எல்சிஎம்காக. ஸோ வெளியில் வந்து 3 power 6 × 3 power 1 இருக்குது. அது 3 power 7 தான். ஸோ உள்ளே இருக்கிற 3 power 7 மைனஸ் 2 power 7 வந்து நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை, என்ன பெரிய நம்பர்ன்றதுனால. டினாமினேட்டரில் இருக்க 3 power 7 இதுவும் என்னவா இருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். நம்ம இதை எப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கேயே வந்து இதை 3 power 7 கொண்டு வந்துட்டு இந்த 3 power 7 கொண்டு போய் இப்படி உள்ள 1 கூட ஒரு தடவை இவங்க கூட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இங்கே 3 power 7 கட் ஆகிடும், இங்கே 3 power 7 அங்கேயே இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ 3 power 7 மைனஸ் 2 power 7 அப்படின்றது. ஸோ அதுதான் நம்மளோட S7. நம்ம ஆன்சர் இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.